இன்றைய முக்கிய நிகழ்வுகள். குழந்தைகள் தினத்தை யங் இந்தியர்கள் மற்றும் ப்ராவிடன்ஸ் மால் இணைந்து ஓவிய போட்டியை இன்று நடத்தியது. குழந்தைகள் தினம் மற்றும் புதுச்சேரி ப்ராவிடன்ஸ் மால் ஆரம்பித்து 7 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு யங் இந்தியர்கள் ப்ராவிடன்ஸ் மாலுடன் இணைந்து புதுச்சேரியில் உள்ள ப்ராவிடன்ஸ் மாலில் ஓவிய போட்டி நடைபெற்றது. கிராமத்து வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் 3ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் இறுதியில் தேசிய குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத் துறையின் குழந்தை பாதுகாப்பு எண் 1098 குறித்து குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடையே பரவலான விழிப்புணர்வை இந்நிகழ்வு ஏற்படுத்தியது. மதிப்பிற்குரிய பிரமுகர்களால் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு ப்ராவிடன்ஸ் மால் உரிமையாளர் பிரசாந்த், CII சேர்மன் சண்முகானந்தம், யங் இண்டியன்ஸ் சேர்மன் ஆனந்த கிருஷ்ணன், துணை சேர்மன் ரகுநந்தன் கணபதி மற்றும் யங் இண்டியன்ஸ் உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து இப்போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நவீன கழிவுநீர் ஆய்வு கேமரா உதவியுடன் பாதாள சாக்கடை சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஒயிட் டவுன் எனப்படும் நகர பகுதிகள் ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, உருளைன்பேட்டை தொகுதிகளில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டது. இதனால் பல்வேறு இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு மேன்ஹோல்களில் இருந்து கழிவுநீர் பொங்கி வழிகின்றது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக நகர பகுதிகளில் உள்ள பாதாள சாக்கடை அடைப்புகளை நீக்கவும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் பொதுப்பணித்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. அதன்படி முதற்கட்டமாக நகர பகுதியில் உள்ள 45 கிலோமீட்டர் கொண்ட பாதாள சாக்கடை அமைப்புகளை முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சேதமடைந்த பகுதிகளை அறிவியல் முறையில் கண்டறிந்து புதிய குழாய்கள் பொருத்துவது, மேலும் கழிவுநீர் அடைப்புகளை கண்டறியும் வகையில் பல கிலோமீட்டர்கள் பாதாள சாக்கடைக்குள் பயணிக்கும் கழிவுநீர் ஆய்வு கேமரா கொண்ட இயந்திரமும், கழிவுநீர் அடைப்புகளை நவீன முறையிலும் அதிக திறன் அடிப்படையில் அகற்றும் ட்ரோஜெட்டிங் இயந்திரம் போன்ற நவீன இயந்திரங்கள் உதவியுடன் பாதாள சாக்கடை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்நிலையில் பாதாள சாக்கடை சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை இன்று நகர பகுதியில் உள்ள ஆம்பூர் சாலை முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பு அருகே நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உப்பளம் உடையார் தோட்டம் மக்கள் கோரிக்கையை ஏற்று அனிவால் கென்னடி MLA அவர்கள் சாலையை கூடுதலாக அமைக்க ஏற்பாடு. புதுச்சேரி உப்பளம் உடையார் தோட்டத்தில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்க ரூபாய் 11.5 லட்சம் செலவில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அப்பொழுது உள்ளே உள்ள 5 குடும்பங்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் சாலை வழி கூடுதலாக அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி அதிகாரிகளிடம் சாலை கூடுதலாக அமைத்துக் கொடுங்கள் என்று வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்று நகராட்சி நிலவை ஆய்வாளர் அண்ணாமலை மற்றும் ஊழியர் வின்சென்ட் அவர்கள் சாலை வழி அமைக்க பணிகளை மேற்கொண்டனர். அதனை சட்டமன்ற உறுப்பினர் உடன் இருந்து ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து உடையார் தோட்டம் இறக்கம், பாரதி மில் பின்புறம் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியையும் SCSF நிதியிலிருந்து பணிகளை செய்ய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அதனையும் நேரில் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து உடையார் தோட்டம் இறக்கம் பகுதியில் மழை நீரில் ஆற்றில் இறங்கும் தண்ணீர் ஏறுவதால் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. அங்கு மண்ணு கொட்டும்படி நகராட்சி அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இவருடன் இளநிலை பொறியாளர் சண்முகம், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.
புதுவை CII யங் இந்தியன்ஸ் மற்றும் வீல் 2 இணைந்து இனோவேஷன் கான்டெக்ஸ்ட் 2.0 என்ற தலைப்பில் திறமை கண்டறியும் போட்டி நடைபெற்றது. புதுவை CII யங் இந்தியன்ஸ் மற்றும் வீல் 2 இணைந்து இனோவேஷன் கான்டெக்ஸ்ட் 2.0 என்ற தலைப்பில் திறமை கண்டறியும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மாணவர்கள் சாலை பாதுகாப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான இடையூறுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற தலைப்புகளில் இந்த சமுதாயத்தில் உள்ள இடையூறுகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை எளிமையாகவும் புதுமையாகவும் கண்டறிய வேண்டும். இந்த போட்டி கடந்த 1 மாதமாக நடைபெற்று வருகின்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 30ற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து பங்கு பெற்றனர். இதன் நிறைவு விழா நேற்று சேதுராப்பேட்டையில் அமைந்துள்ள ஈட்டன் நிறுவனத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியின் இறுதியில் PSPP மில்லியம் பள்ளி 1வது இடமும், இமாக்லேட் பள்ளி 2வது இடமும், அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி 3வது இடத்தையும் பெற்றது. சிறப்பு அங்கீகாரமாக ஏக்லவியா பள்ளிக்கும் மற்றும் க்ளூனி பள்ளிக்கும் வழங்கப்பட்டது. ஈட்டன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சையத், ஈட்டன் நிறுவனத்தை சேர்ந்த ஆண்டனி ஜெயக்குமார், யங் இந்தியன்ஸ் சேர்மன் ஆனந்த கிருஷ்ணன், துணை சேர்மன் ரகுநந்தன் கணபதி மற்றும் வில் 2வின் நிறுவனர் சங்கர் ஆனந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ஏராளமான மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். Consistent community engagement, occasional reluctance from residents. So when an authorized person uses his vehicle, it can be accessed, sir. The light vision will turn on and we can bike will move. So or else without an unauthorized person, it will not move. It will not. மாவீரர் மிர்சா முண்டா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தேசபக்தரும் முதல் பழங்குடியின விடுதலை போராட்ட வீரருமான மறைந்த மிர்சா முண்டா அவர்களின் 150வது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு பெட்ரோல் பங்க் அருகில் மாவீரர் மிர்சா முண்டா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில தலைவர் செல்வகணபதி MP, MLA VP ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மௌலிதேவன், மாநில நிர்வாகிகள், அணிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் 2017ஆம் ஆண்டு சுமார் ரூபாய் 1800 கோடி அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல திட்டங்கள் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. 2017 இருந்து 2021 வரை ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாமல் புதுச்சேரி மாநிலத்திற்கு துரோகத்தை இழைத்தன. 2021 பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு அவசர கதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் முடிவு செய்யப்பட்டன. இதுவரை சுமார் ரூபாய் 700 கோடிக்கு மட்டுமே பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. துவக்கப்பட்ட பணிகளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பல்வேறு முறைகேடுகளுடன் திட்டங்களை துவக்கி வைத்ததாக தெரிகின்றது. ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வாழைக்குளம் பகுதியில் சுமார் 370 சதுர அடி அளவில் 220 பயனாளிகளுக்கு 20 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகின்றது. அதேபோன்று குமரகுரு பள்ளத்தில் சுமார் 400 சதுர அடி அளவில் 216 பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் 45.50 கோடியில் பொதுப்பணித்துறை மூலமாக ஸ்மார்ட் சிட்டி நிதியிலிருந்து அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகின்றது. வாழைக்குளம் பகுதியில் ஒரு பயனாளிக்கு சுமார் ரூபாய் 9,09,000 செலவில் அடுக்குமாடி வீடு கட்டப்படுகின்றது.
ஆனால் குமரகுரு பள்ளத்தில் ஒரு பயனாளிக்கு சுமார் ரூபாய் 21,06,000 மதிப்பில் அடுக்குமாடி வீடு கட்டப்படுகிறது. குமரகுரு பள்ளத்தில் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு புதிய டெக்னாலஜி அடிப்படையில் கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டது. தமிழக திருப்பூரை சேர்ந்த குறிப்பிட்ட சென்னை சில்க்ஸ் கட்டுமான நிறுவனத்திற்கு இந்த பணியை வழங்க வேண்டும் என்பதற்காக முடிவு செய்து டெண்டர் விடப்பட்டது. டெண்டர் சம்பந்தமான முதல் 2ஆம் அழைப்புகளில் டெண்டர் இறுதி செய்யப்படாத நிலையில் 3ஆம் அழைப்பில் அரசின் புதிய டெக்னாலஜி அடிப்படையில் அந்த டெண்டரில் கலந்து கொண்ட சென்னை சில்க்ஸ் நிறுவனத்திற்கு டெண்டருக்கு மேல் 7% அதிகப்படுத்தி சிங்கிள் டெண்டர் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய டெக்னாலஜி என்ற பெயரில் மக்களுடைய வரி பணத்தை முறைகேடாக அதிக அளவில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழலாகும். இந்த டெண்டர் விடப்பட்ட பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரியாகவும் பொதுப்பணித்துறை செயலாளராகவும் திரு அருண் IAS அவர்கள் இருந்தார். புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்பு வீடு கட்ட பொதுப்பணித்துறையில் PSR ரேட் என்னவென்று முடிவு செய்யப்படவில்லை. சுமார் ரூபாய் 20 கோடி அளவில் 216 குடியிருப்பு வாசிகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட வேண்டிய சூழலில் ரூபாய் 45.50 கோடி செலவில் அந்த கட்டுமான பணியை செய்வதற்கு புதுச்சேரி அமைச்சரவை அனுமதி அளித்ததா? அதிகார வர்க்கத்தில் உள்ள ஒரு சில அதிகாரிகள் கூட்டு சதி செய்து இந்த முறைகேட்டின் மீது ஊழல் செய்துள்ளதாக தெரிகின்றது. இந்த அடுக்குமாடி வீடு கட்ட ஒரு சதுர அடி சுமார் ரூபாய் 4,000 செலவாகி உள்ளது. ஒரு சதுர அடி 4,000ல் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலை கட்டிவிடலாம். எனவே ஸ்மார்ட் சிட்டி நிதியில் குறிப்பிட்ட இந்த பணியில் நடைபெற்ற முறைகேடு சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தவறு செய்த அதிகாரிகள் யாராக இருந்தாலும், மக்களுடைய வரி பணத்தை வீணடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விசாரணை வலைக்குள் கொண்டு வர வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் பொழுது மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில கழக இணை செயலாளர் RV திருநாவுக்கரசு, புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குருசுக்குப்பத்தில் உள்ள புனித பிரான்சிஸ் RCC அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் RCC அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் இன்று குழந்தைகள் தினவிழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு, புக், பேனா, பேப்பர், ரப்பர் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் பாஜக OBC பிரிவின் மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள், மேலும் குருசுக்குப்பம் பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ரெமோ, பெஞ்சமின், ஆகாஷ், அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் சிஸ்டர் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகளான பிரகாஷ், செல்வம், ஹரிஷ், புனிதா, சித்ரா, மணி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரியாங்குப்பம் தொகுதியில் 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ இலவச சர்க்கரை ஆகியவற்றை
சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி அனைத்து தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் அரிசி மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு, அரியாங்குப்பம், கோட்டைமேடு, அம்பேத்கர் நகர், சுப்பையா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் சர்க்கரையை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓடைவெளி மற்றும் இடையார்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடங்களை புறணமைத்து மேம்படுத்திட 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட இடையார்பாளையம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் புறணமைத்து மேம்படுத்துதல் மற்றும் பழுதடைந்த சுற்றுச்சுவரை கட்டுதல் ஆகிய பணிக்காகவும், ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை ரூபாய் 19.20 லட்சம் மதிப்பில் புறணமைத்து மேம்படுத்துதல் மற்றும் பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுதல் ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பள்ளிகளுக்கு சென்று அவரது தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கெஜலட்சுமி, உதவி பொறியாளர் விக்டோரியா, பள்ளி துணை ஆய்வாளர் லிங்குசாமி, இளநிலை பொறியாளர் ஜெயமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், தொகுதி தலைவர் ரஞ்சித்குமார், பொது செயலாளர் செழியன், இடையார்பாளையம் பகுதி அர்ஜுனன், நாகராஜ், சிவபாலன், முருகையன், கோதண்டராமன், பூபாலன், சீனிவாசன், ராஜாராம், ராம்குமார், பூபாலன், விஜயகுமார், செல்வகுமார் மற்றும் ஓடைவெளி பகுதி டாக்டர் ராஜ்குமார், ராமச்சந்திரன், பழனிவேல், சங்கர், வேணுகோபால், அருள்குமரன், சரவணன், வசந்த்ராஜ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நகர் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்த பொதுமக்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனை பட்டாக்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் சாலை, ராதாகிருஷ்ணன் நகரில் சாலை ஓரம் அரசு புறம்போக்கு நிலத்தில் சாலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள இடத்தை ஆக்கிரமித்து குடியிருந்தவர்களை சாலை விரிவாக்க பணிக்காக அங்கிருந்து அகற்றி கருணை அடிப்படையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் பெயரில் இலவச மனைப்பட்டா வழங்க ஏதுவாக அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகாமையில் மாற்றிடம் தேர்வு செய்யப்பட்டு ஆலோசனை கமிட்டியின் ஒப்புதலோடு அவர்களுக்கு மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு இலவச மனை பட்டாக்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நில அளவை மற்றும் பதிவேடுகள் இயக்குனர் இயக்குனர் செந்தில்குமார், நிலவரி திட்ட வட்டாட்சியாளர் சந்தோஷ்குமார் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன், கிருபா மற்றும் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மணவெளி பாலாஜி நகரில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மணவெளி பாலாஜி நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 32,64,000 மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், ராதாகிருஷ்ணன், ஹரிஹரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊரக வளர்ச்சித்துறை வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதி துணை சபாநாயகர் மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் நெட்டப்பாக்கம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணமேடு கடுக்கனூர் மகளிர் கூட்டமைப்பு மகளிர் சுய உதவி உறுப்பினர்கள் 50 நபர்களுக்கு தலா 30,000 வீதம் 15 லட்சம் ரூபாய் சமுதாய முதலீட்டு நிதியாக வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு முதலீட்டு நிதியினை வழங்கி சிறப்பித்தனர். மேலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி சுப்பிரமணியன், விரிவாக்க அதிகாரி கார்த்திகேயன், கிராம சேவகர் பூபாலன் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.